நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, அதாவது மூத்த குடிமக்களுக்கு உறைவிடம் மற்றும் ஊட்டச்சத்து மருத்துவ சேவை அனைத்தும் இலவசம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மூத்த குடிமக்களின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பிரதமரின் மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய காப்பீடு திட்டத்தை செயல்படுத்துகிறது. ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்கள் திட்டமானது முதியோர் இல்லங்கள், தொடர் பராமரிப்பு இல்லங்கள் போன்றவற்றை நடத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் அரசு சாரா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு மானிய உதவி வழங்குகிறது. அதாவது ஏழ்மை நிலையில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு உறைவிடம், ஊட்டச்சத்து மருத்துவ சேவை மற்றும் பொதுப்போக்கு போன்றவை இலவசமாக வழங்கப்படுகின்றன. அதாவது பார்த்திங்கன்னா, தேசிய மூத்த குடிமக்கள் திட்டம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மாத வருமானம் ரூபாய் 15,000க்கு மிகாமல் உள்ள மூத்த குடிமக்களுக்கு வயதாவது தொடர்பான குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அவர்களின் உடல் செயல்பாடுகளை கிட்டத்தட்ட இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய உடல் இயக்க உதவி சாதனங்கள் மற்றும் வாழ்க்கை உதவி சாதனங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டு அதாவது ராஷ்டிரிய வயோஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் செயற்கை உறுப்புகள் உற்பத்தி நிறுவனம், அதாவது அலிம்கோ என்ற மத்திய பொதுத்துறை நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முதியோரின் பல்வேறு உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் 2010-11 ஆண்டில் முதியோர் சுகாதாரத்திற்கான தேசிய திட்டத்தை தொடங்கியது. சர்வதேச முதியோர் தினத்தை குறிக்கும் வகையில் 2024 அக்டோபரில் மொத்தம் அதாவது 44,079 சுகாதார முகாம்கள் நடத்தப்பட்டு அதாவது 9,15,100 முதியோர்களுக்கு சுகாதார சேவைகள் வழங்கப்பட்டன. மேலும் பார்த்திங்கன்னா, நாடு முழுவதும் 3,904 முதியோர் இல்லங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு 33,049 முதியோருக்கு சுகாதார சேவைகள் வழங்கப்பட்டுள்ளன என மத்திய அரசு பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, முதியோர்களுக்கு பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.